வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முத்து மனோஜ்ட அவர் கொடுத்த பணத்துல 4000 ரூபாய் ஏன் குறையுது அப்படின்னு கேட்கிறாரு. டிக்கெட் கேன்சல் பண்ணதுல கேன்சலேஷன் ஃபீஸ் அப்படின்னு நிறைய எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் தாராள பிரபு, இவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்றாரு முத்து. அதெல்லாம் கண்டிப்பா மனோஜ் எல்லாரும் முன்னாடியும் வச்சு பணத்தை கொடுத்துருவான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் தூக்கிட்டு ஓடிடுவான், அதான் இவனுக்கு பிராக்டிஸ் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நீ வாக்குமூலம் கொடு அப்படின்னு சொல்றாரு முத்து. அவர் போன்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு சொல்றாரு. முத்து, நீங்க மனோஜை ஓவரா இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அவர் அப்பா பணத்தை அவர் எடுத்தாரு, என்னமோ நீங்க வீட்டுக்கு செலவு காசு கொடுக்குற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. மாமாக்கு அப்புறம் இவர் தான் வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவர் ஏதோ ஒண்ணு கொடுக்காத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும் அப்படின்னு ரோகிணி ரூம்குள்ள போய் பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்ப வச்சுக்கிட்டே தான் கொடுக்காம இருந்தீங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு. உள்ள பெரிய கஜானாவே வச்சிருப்பாங்க போலப்பா, கோபப்படும் போதெல்லாம் பணம் வருதுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. இந்தாப்பா உன் பணத்தை பிடி, உன்னோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. பணத்தை உன்னோட அம்மாட்ட கொடுடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. என்னப்பா மறுபடியும் அவங்க கையில தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. கல்யாண செலவுக்கு வாங்கின கடனை அடைக்கணும்னு சொன்னால, அப்புறம் கடன்காரங்க வீட்டுக்கு வந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இனிமேலாவது பணத்தை பத்திரமா வச்சுக்கோ விஜயா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ரோகிணி சொல்றாங்க, அங்கிள் நாங்க வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா உங்களுக்கும் சேர்த்தே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க மீனாட்ட. நாங்க செலவுக்கு தேவையான பணத்தை ஏற்கனவே கொடுத்துட்டோம், யார் சம்பாத்தியத்திலயும் நாங்க உட்காந்து சாப்பிட மாட்டோம், பயப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் பில் காசும் அம்மாட்ட கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் தான் இந்த வீட்டுக்கே வெளிச்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, கூட்டு குடும்பம்னா பணம் குடுக்கல் வாங்கல சில பிரச்சனை வரதான் செய்யும், அதெல்லாம் சமாளிச்சு போயிட்டே இருக்கணும், அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் ஒரு பார்க்ல நல்லா படுத்து தூங்கி எந்திக்கிறாரு. சாப்பாடு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் ஓபன் பண்ணி பாக்குறாரு. முட்டை வைக்க சொன்ன என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்கு கால் பண்றாரு. என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. இல்லம்மா முட்டை வைக்க சொன்னேன், முட்டையை காணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. சாப்பாடுக்குள்ள வச்சிருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. என்ன டைம்ல லேட்டா சாப்பிடுற, வேலை தேடி போனையே வேலை கிடைச்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. யோசிச்சு பார்த்தேம்மா, அந்த கம்பெனில சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, போனா அப்புறம் மாட்டிக்குவேமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். சீக்கிரமா பெரிய கம்பெனியை பார்த்து வேலைக்கு போயிருவேமா அப்படின்னு சொல்றாரு. விஜயா மனசுல நினைக்கிறாங்க, இவனை நம்பி வேற கடன் வாங்கி வச்சிருக்கிறோம், இவன் வேலைக்கு போவானா மாட்டானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கிடையில மீனா முத்துட்ட கோச்சிக்கிறாங்க. கல்யாணமாகி எங்கேயுமே நம்ம வெளியில போனதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் உங்க தம்பியாவது ஹனிமூன் போறதுக்கு ட்ரையாவது பண்ணாரு, ஆனா நீங்க அது கூட பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன உனக்கு தேனிலவு போகணுமா அப்படின்னு கேக்குறாரு முத்து. ஒரு கிண்ணத்துல தேன் எடுத்து மாடிக்கு போ அப்படின்னு சொல்றாரு. மாடியில போய் நிலா பார்த்துட்டே தேனா சாப்பிட சொல்றீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க முத்துவ. வர வர நீ என்ன ரொம்ப அடிக்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அப்புறம் பதிலுக்கு நான் தொட்டேன்னா நீ அப்புறம் அழுதுட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாரு. மேல கை வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. வேணாப்பா, அப்புறம் எனக்கு திகில் திகிலா கனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. எங்க அம்மாவுக்கு மனோஜ் மேல பாசம் இருக்கதான் செய்யுது, அதுக்காக 1,00,000 ரூபாய் பணத்தெல்லாம் தூக்கி கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அந்த திருட்டு பையன் தான் அம்மாவுக்கு தெரியாம பணத்தை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது இப்போ ரோகிணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பணத்தை மனோஜ் எடுத்தான்னு மட்டும் தெரிய வரட்டும், அதுக்கப்புறம் அவன் கையை உடைச்சு கட்டுப்போட வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ரோகிணி மனோஜுக்கு கால் பண்ணி எங்க இருக்கிறீங்க மனோஜ் அப்படின்னு கேக்குறாங்க. நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஷோரூம்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்றாரு மனோஜ். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு, நானும் உங்க ஷோரூம் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கிறேன், நான் உள்ள போறேன், உங்க கேபின் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. நான் உள்ள இல்ல, நான் டெஸ்ட் டிரைவுக்காக வெளியில வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். சரி பக்கத்துல தானே போயிருப்பீங்க, நான் இங்க இருந்து ஏதாவது கார் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஏற்கனவே நிறைய பேர் வந்து கார் பார்த்துட்டு வாங்கிட்டு போக மாட்டேன்றாங்கன்னு ஓனர் டென்ஷனா இருக்கிறாரு, இப்ப நீயும் அதே மாதிரி பண்ணா என்னதான் திட்டுவாரு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நீ கிளம்பி போ ரோகிணி, இன்னொரு நாள் வா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. என்னைக்கு இவட்ட மாட்ட போறேன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. அடுத்ததா இப்போ விஜயாவுக்கு ஒரு போன் கால் வருது. ரோகிணியை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்த அந்த பிஏ தான் கால் பண்றாரு. மலேசியால இருந்து ரோகிணியோட தாய் மாமன் வசீகரன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ரோகிணியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ரோகிணி நான் உடனே கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. நாங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சிக்னல்லாம் ரொம்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. ரோகிணி வந்ததும் ரோகிணியோட தாய்மாமை கால் பண்ணேன்னு சொல்லுங்க, அப்பதான் அவளுக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்றாரு. பயமா எதுக்கு அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறோம்ல, அந்த பயம் இருக்கும்ல, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பிஏ. விஜயா கடவுள்கிட்ட போய் நன்றி சொல்றாங்க. உங்களை நான் கும்பிட்டது வீண் போகல அப்படின்னு சொல்றாங்க.
ரோகிணி அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அவர் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பிசினஸும் மனோஜுக்கு வரப்போகுது, மனோஜ் கோடீஸ்வரன் ஆக போறான், என் கடன் தொல்லையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ரோகிணிக்கு விஜயா கால் பண்றாங்க. எனக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, யார் ஃபோன் பேசினாங்கன்னு கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. வசீகரன் கால் பண்ணாருமா அப்படின்னு சொல்றாங்க. அது யார் ஆண்டி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. அப்பா மேல கோபம் இருக்கதான் செய்யும், அதுக்காக தாய்மாமனை கூட மறந்துட்டியா, உன்னோட தாய்மாமா வசீகரன் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்னது என்னோட மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க ரோகிணி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.